6. சித்த வித்தை அபியாச ஆலயத்தை ஸ்தாபிக்க அனுமதி கொடுக்க வேண்டும் எனில் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் தாழ்ந்தவர்கள் என்று அபிமானித்து ஸ்தாபிக்கப்பட்டவர்களிடமிருந்து உயர்ந்தவர்கள் என்று அபிமானித்து வருபவர்கள் விவாகம் திருமணம் செய்ய வேண்டும். 7. சித்தவித்தையை பெற்றுக்கொண்டவர்கள் சித்தவித்தையை பெறாதவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. காரணம் யாதெனில் சித்தவித்தையை பெற்றவர்களுடைய சக்தி உள்ளே அடங்கியும் சித்தவித்தையை பெறாதவர்களுடைய சக்தி வெளியில் வியாபித்தும் இருப்பதனாலாகும். இவை இரண்டும் தம்மில் வேறுபட்டவையாக இருக்கின்றன. அவ்விதமுள்ள இரண்டு சக்திகளும் ஒன்றாய்ச் சேர்ந்தால் பலவித வியாதிகள் உண்டாக ஏதுவாகும். 7. சித்தவித்தை பெறாத பெண்ணையோ ஆடவனையோ சித்தவித்தை பெற்றுக்கொண்டவர் திருமணம் செய்ய வேண்டி வந்தால் அவரை முன்னதாகவே வித்தையை பெறும்படி செய்த பின்னர்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டியது. 7. சித்தவித்தையை பெற்ற ஆடவர் பெண்டிர்கள் தம்முள் ஒருவரை ஒருவர் அந்நியோன்யமாய் நேசிக்கும் தருணத்தில்தான் அவர்களுக்கு திருமணம் நடத்த வேண்டியது. திருமணத்திற்கு முன்னோர்களுடைய நிச்சயங்கள் என்று சொல்லக்கூடிய தாலி கட்டுதல் முதலான யாதொரு அனாச்சாரங்களும் நடத்தக்கூடாது. வேதசாஸ்திர விதிப்படி 4 விதமாகும் திருமணம் விவாகம். அதாவது உத்தமம், மத்திமம், அதமம், அதமாதமம் இவ்விதத்திலாகும். உத்தம விவாகம் என்றால் காந்தர்வம், மத்திம விவாகம் என்றால் பாணி கிரகணமும் சுயம்வரமும், அதம விவாகம் என்றால் தாலி கட்டுதல், மற்ற விவாகம் எல்லாம் அதமாதமம் ஆகும். அதனால் இப்பொழுது உத்தம விவாகம் நடப்பில் இல்லாததனால் மத்திம விவாகமே நடத்த வேண்டியது. அதாவது சபையில் வைத்து பெண் தன் வலது கையால் தனக்கு விருப்பப்பட்ட ஆடவனுடைய இடது கையை பிடிப்பது அல்லது முதலில் பெண் ஆடவனுடைய கழுத்திலும் பின்னர் ஆடவன் பெண்ணின் கழுத்திலும் மாலையை சூட்டி திருமணச் சடங்குகள் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அது சுயம்வரமாகிறது. அவ்வாறன்றி அனாச்சாரமாக தாலி கட்டுதல் என்று சொல்லி வரக்கூடிய நிலைமையை அறவே ஒழித்துவிட வேண்டியதாகும். 8. ஆடவர் பெண்டிர்கள் 2 பேருடைய மனம் ஒன்றுபட்டிருக்கும் தருணத்தில் யாதொரு வித்தியாசங்களையும் கருதாமல் அத்திருமணத்தை நடத்த வேண்டும். இதற்கே எல்லாவற்றிலும் சிறந்தது மனப்பொருத்தம் என்று சொல்வது. 9. சித்தவித்தையை பெற்றவர்கள் தமது மனச்சாட்சிக்கு விரோதமான யாதொரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அவர்கள் ராகதுவேசாதிகளை ஒழித்துவிட்டு சத்தியத்தை மட்டும் முன்னிறுத்தி லட்சியமாய்க்கொண்டு நியாயமாகவும் மரியாதையாகவும் மிக்க சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் நடக்க வேண்டியதாகும். 10. சித்தவித்தையை பெற்றவர்கள் செய்கின்ற யாதொரு வேலையும் யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் இம்சை இல்லாதவாறு அவரவர்களுக்கு நேரிடுகின்ற ஆபத்துக்களையோ இடையூறுகளையோ கஷ்ட நஷ்டங்களையோ பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நியாயம் என்று சம்மதிக்கத்தக்க விதத்தில் செய்ய வேண்டியதாகும். 11. சித்தவித்தையை பெற்றவர்கள் எவ்விதத்திலும் கெட்ட பெயர் உண்டாக்கும்படியாக யாதொரு வேலையையும் செய்யக்கூடாது. 12. சித்தவித்தையை பெற்றவர்கள் தாமாகவே 2 ஆயுதங்களை உண்டாக்க வேண்டியதாகும். அதாவது பீரங்கி குண்டுகள் வந்த போதிலும் அதையும் தட்டி எறியும்படியான சக்தியுடைய ஒரு கேடயமும், இமாலய பர்வதமே மலையே தடையாக வந்த போதிலும் ஒரே வெட்டினால் துண்டிக்கத்தக்க கூர்மையான ஒரு வாளும் ஆகும். அதாவது தீரதை துணிவு என்னும் கேடயமும் க்ஷமா பொறுமை என்ற வாளும் ஆகும். தீரதை என்றால் உத்தேசித்த காரியம் யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு உபத்திரவமும் கொடுக்காமல் நிறைவேற்றுவதில் நமக்கு மிக்க கடினமான உபத்திரவங்களை கொண்டு இடையூறு ஏற்பட்டால் அதை பொருட்படுத்தாமல் இருப்பது. அதாவது ராமதாசன் என்பவருடைய வீட்டிற்கு கிருஷ்ணதாசன் என்பவர் போக வேண்டும். அதன் நிமித்தம் யாதொருவருக்கும் யாதொரு தோஷமும் இல்லை. இருப்பினும் ராமதாசனும் கிருஷ்ணதாசனும் தம்முள் சிநேகப்பான்மையாய் இருக்கக்கூடாது என்று சமீபத்தில் உள்ளவர்களுக்கு கெட்ட எண்ணம் உண்டாகவும் கிருஷ்ணதாசன் ராமதாசனுடைய வீட்டிற்கு போகும் பொழுது அயல்வாசிகள் மேற்கூறிய கெட்ட எண்ணத்தால் கிருஷ்ணதாசனை பிடித்து தள்ளவும் அடிக்கவும் செய்கிறார்கள். அதற்கு பதிலாக தள்ளவோ அடிக்கவோ செய்யாமல் தள்ளிய போது பின் சென்ற காலை ராமதாசனுடைய வீட்டிற்கு போவதற்கு முன்னெடுத்து வைப்பதல்லாமல் அவனவனுடைய சொந்த மனதால் காலை பின்னால் எடுத்து வைக்க கூடாது. இதுதான் தீரதை துணிவு என்ற கேடயத்தால் உள்ள பயன். அச்சமயத்தில் நிகழ்ந்த தள்ளுக்கும் அடிக்கும் யாதொரு வியாகுலமும் வருத்தமும் பரிபவமும் அதாவது விரோதமும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பதே பொறுமை என்ற வாளினால் உள்ள பயன். 13. சித்தவித்தையை பெற்றவர்கள் யாதொரு விதமான சூதாட்டங்களிலோ சினிமா முதலிய கிருத்தியம் இல்லாத ஒழுங்கீனமான விளையாட்டுகளிலோ கோழி பந்தயம் முதலிய பந்தயங்களிலோ ஜடத்திற்கு அபாயம் வரத்தக்கதான விளையாட்டுகளிலோ அடிபிடி முதலான கலவரங்கள் உண்டாகக்கூடிய இடங்களுக்கோ செல்லக்கூடாது. 14. சித்தவித்தையை பெற்றவர்கள் சித்தவித்தையை பெற விரும்புபவர்களுக்கு மேலே எழுதியுள்ள 2, பிரிவுகளில் விவரித்துள்ள கெட்ட பழக்கங்களை விட்டுவிடும் தருணத்தில் சித்தவித்தை உபதேசம் கொடுக்கலாம். முற்கூறிய கெட்ட பழக்கங்களை விட முடியாதவர்களுக்கு உபதேசம் கொடுக்க கூடாது. ஆனால் சித்த வித்தியார்த்திகளுக்குள்ள நடவடிக்கை கிரமம் முக்கியமாக சித்தவித்தை அபியாசாலயக்காரர்களுக்கு பாத்தியப்பட்டிருக்கிறதாகும்.
சித்த சமாஜக்காரரோ சித்தவித்தை அபியாசாலயக்காரரோ எவராவது உபதேசம் கொடுப்பதானால் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை அனுசரிக்கிறவர்களுக்கு மட்டுமே உபதேசம் கொடுக்கலாம். சித்தவித்தை பெற்றவர்களானாலும் நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்காதவர்களானால் அவரோடு எந்த விதத்திலும் கூட்டுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. 15. சித்தவித்தையை பெற்றவர்கள் ஏதாவது ஒரு காரியம் புதிதாக நடப்பில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் தருணத்தில் அந்தந்த இடங்களிலுள்ள சித்தவித்தையை பெற்றவர்கள் கூடுமானவரைக்கும் மற்றுள்ள இடங்களிலுள்ள சித்தவித்தையை பெற்றவர்களையும் கூட்டி ஒரு சபையாகச் சேர்ந்து அந்த சபையில் வைத்து இதில் எழுதப்பட்ட வகுப்புகளுக்கு எதிராகாத விதத்தில் காரியங்களை நடப்பில் கொண்டுவர செய்யலாம். 16. சித்தவித்தையை பெற்று நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கின்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடப்பில் கொண்டுவர வேண்டியதற்கு பொருள் வேண்டி வந்தால் அவ்விடங்களில் உள்ள சித்தவித்தையை பெற்று நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கின்றவர்கள் ஒன்றாக ஒரு சபை கூடி அதில் வைத்து ஒவ்வொருவருடைய சக்திக்கு அனுசரித்து தீர்மானப்படுத்தியவாறு அக்காரியத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டியதாகும். 17. சித்தவித்தையை பெற்று நடவடிக்கை கிரமங்களை அனுசரித்து நடக்கின்றவர்கள் ஒன்றாகச் சேர்ந்து ஏதாவது கொண்டாட்டங்கள் நடத்தும் பொழுது அந்த நாட்களில் சித்தவித்தை நடவடிக்கை கிரமத்தை அனுசரித்து நடக்கின்றவர்கள் எல்லாம் யாதொரு வேறுபாடும் இல்லாமல் சக்தினி சபீதி நடத்த வேண்டியதாகும். சக்தினி சபீதி என்றால் ஒரே இலையிலோ ஒரே பாத்திரத்திலோ ஆகாரங்கள் போட்டு அதிலிருந்து எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்திருந்து ஆகாரம் உட்கொள்வது ஆகும். ஆகாரம் சாப்பிடும்போது கீழே விழாமல் சாப்பிட வேண்டியதாகும். தவிர சாப்பிடும் சமயம் நாம் உண்ணும் ஆகார வகைகளை மேலே வைத்தும் நாம் கீழே இருந்தும் உட்கொள்ள வேண்டியதாகும். ஏனென்றால் எல்லா ராஜாக்களிலும் மிகவும் பெரிய ராஜா அன்ன ராஜாவாகும். அதாவது நாம் ஜீவனை இரட்சிக்க வேண்டி உட்கொள்ளுகிற பொருள்களாகும். ஆகவே நாம் ஜீவனை இரட்சிக்க காப்பாற்ற வேண்டி சாப்பிடுகிற ராஜாவின் முன்னால் இருக்கும் பொழுது நாம் கீழேயும் ஜீவரட்சை செய்கின்ற ஆகார வகைகள் உணவுப் பொருள்கள் மேலேயும் இருக்க வேண்டியதாகும். ஆகையால் ஆகார அறையில் 2 பக்கம் தாழ்ந்தும் ஆகாரம் சாப்பிடுகிற இடம் உயர்ந்தும் ஒரு திண்ணை உண்டாக்கி அதன் மேல் இலை இட்டோ பாத்திரம் வைத்தோ ஆகாரங்கள் விளம்பி பரிமாறி உட்கொள்ள வேண்டியதாகும்.